குலதெய்வ தோஷத்தை நீக்கும் வழிபாடு. நம் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தாலும் குலதெய்வ தோஷம் என்பது ஏற்படும். இந்த தோஷம் ஏற்பட்டு விட்டால் எந்தவிதமான நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறாது. அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கும். இவை அனைத்தையும் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் முழுமையான பலனை பெற வேண்டும் என்றும் அந்த வழிபாட்டில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது என்றும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வோம். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் ஆலயத்தில்தான் குலதெய்வ தோஷத்தை நீக்கக்கூடிய தீப வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம். அதனால் தங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது என்று கூறினாலும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தின் அருளை உங்களால் பரிபூர்ணமாக பெற முடியும். இந்த தீப வழிபாட்டை திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையில் செய்வது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். செல்லும் பொழுது ஒரு தலவாழை இலை, குங்குமப்பூ, கோதுமை மாவால் செய்யப்பட்ட 2 விளக்குகள், நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கோதுமை மாவு விளக்கு என்றதும் கடையில் விற்கக்கூடிய கோதுமை மாவால் செய்யாமல் கோதுமையை வாங்கி காய வைத்து அரைத்து மாவாக்கி அதில் விளக்கு செய்வதுதான் நல்லது. விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வாழை இலையை விரித்து அதில் தயார் செய்து வைத்திருக்கும் கோதுமை மாவு விளக்கை வைக்க வேண்டும். அந்த கோதுமை விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயகப் பெருமானை பார்த்தவாறோ அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறோ தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அந்த தீப எண்ணெயில் ஒரு சிட்டிகை அளவு குங்குமப்பூவை போட வேண்டும். போட்டு முடித்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மலர் போன்றவற்றை சமர்ப்பணம் செய்து தங்களின் பெயர், தங்கள் குடும்பத்தாரின் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ தோஷம் முற்றிலும் நீங்குவதோடு குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். மேலும் தன ஆகர்ஷணமும் உண்டாகும். முழு மனதோடு ஒரே ஒரு முறை விநாயகப் பெருமானின் ஆலயத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குலதெய்வத்தின் படத்தை வைத்து அதற்கு தினமும் பூக்கள் சாற்றி வழிபடலாம். அதிகாலை வேளையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபமேற்றி மனதார குலதெய்வத்தை பற்றி நினைத்து வழிபடலாம். வீட்டில் தினமும் குலதெய்வ வழிபாட்டை செய்வதால் குலதெய்வத்தின் அருளை பெற முடியும்.